இந்த வீடியோல finding the locus of poles of chords of the parabola which subtend a right angle at its vertex. இந்த ப்ராப்ளத்தை ஜியோஜிப்ரா மூலமா எப்படி விஷுவலைஸ் பண்றது அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்தை நம்ம வேற வழியில நம்ம செஞ்சிருக்கோம். அது என்னன்னா எதனுடைய லோக்கஸ் நமக்கு வேணுமோ அந்த பாயிண்ட்டை இங்க வந்து லோக்கஸ் ஆஃப் போல்ஸ் வேணும். எதனுடைய லோக்கஸ் நமக்கு வேணுமோ அதை பி ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எடுத்துக்கோம். ஸோ இந்த இடத்துல லெட் த போல் பி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ போல் நம்ம வந்ததுனாலே போலார். போலார் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு வாட் அடுத்த கேள்வி. அப்போ இங்க இருக்கிறதே ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் தான். ஸோ அப்போ கரஸ்பாண்டிங்கா அதனுடைய போலார் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஒய் பை ஒன் மைனஸ் டூ ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதுதான் அந்த போலாரு. அப்போ இந்த பாரபோலாவை வித் த ஹெல்ப் ஆஃப் இது ஒரு லைன். போலார் இஸ் ஆல்வேஸ் அ லைன். அதால ஹோமோஜனைஸ் பண்ணினோம்னா இந்த கம்பைன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தீஸ் டூ லைன்ஸ், இந்த லைன் த்ரூ ஆரிஜின் அது ஹோமோஜினஸ் ஈக்குவேஷனா இருக்கும். அப்ப அந்த ஹோமோஜினஸ் ஈக்குவேஷனை எப்படி நமக்கு கிடைக்கும்னா இந்த ஈக்குவேஷன் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏஎக்ஸை இந்த லைன் மூலமா நம்ம ஹோமோஜனைஸ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா இந்த ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏஎக்ஸை ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏஎக்ஸ் இன்டூ ஒன் அப்படின்னு எழுதலாம். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏஎக்ஸை ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏஎக்ஸ் இன்டூ ஒன்னு எழுதலாம். அப்போ இந்த ஒன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த இதுல இருந்து ஒய் ஒய் ஒன் மைனஸ் டூ ஏஎக்ஸ் இதை வச்சுட்டு அடுத்த பக்கத்துக்கு நம்ம டூ ஏஎக்ஸ் ஒன் எடுத்துட்டு போறோம். ஸோ இப்போ டிவைட் போத் சைட்ஸ் பை டூ ஏஎக்ஸ் ஒன் பண்ணும் பொழுது எனக்கு இந்த இடத்துல ஒன் கிடைக்கும். ஸோ இந்த ஒன்னை தான் நம்ம இந்த இந்த ஒன்னை தான் நம்ம இதால ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ அதுதான் இங்க எழுதப்பட்டிருக்கு. ஒய் ஒய் ஒன் மைனஸ் டூ ஏஎக்ஸ் பை டூ ஏஎக்ஸ் ஒன். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி கிடைக்கும். 8a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே இருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் 8a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? ஸோ அதை வந்து லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போறேன். அடுத்தது இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்பொழுது 2ax1 y ஸ்கொயர் வரும். அது அப்படியே தான் இருக்கு. இந்த 4axy y1 அது இந்த பக்கம் வரும்பொழுது மைனஸ் சைனோட வரும். ஸோ இதுதான் அந்த ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன். எப்போதுமே ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன் த்ரூ ஆரிஜின் ax ஸ்கொயர் பிளஸ் 2hxy பிளஸ் by ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னன்னா ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன். அஃப்கோர்ஸ் பாசிங் த்ரூ தி ஆரிஜின். ஆரிஜின் வழியா போகக்கூடியது. இது வந்து கம்பைன்டு ஈக்குவேஷன், செப்பரேட் ஈக்குவேஷன் கிடையாது, கம்பைன்டு ஈக்குவேஷன். ஸோ அப்போ அந்த அந்த இது வந்து நமக்கு பிளஸ் டூலயே படிச்சிருப்பீங்க. இந்த ரெண்டு லைன் கம்பைன்டு ஈக்குவேஷன், அந்த ரெண்டு லைன் வந்து பர்பண்டிகுலரா இருக்கணும்னா அந்த என்ன நமக்கு வேணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ஷுட் பி ஜீரோ. அதுல அங்க என்ன ப்ராசஸ்ல பண்ணிருப்பீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை டிவைட் த்ரூ அவுட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஸோ தட் by ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2h y by x. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரால டிவைட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி வரும். ஒரு எக்ஸ் கேன்சல் ஆனதுனால பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் வி ஆர் டிவைடிங் த்ரூ அவுட் பை எக்ஸ் ஸ்கொயர். அதால டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இதுல ஒய் பை எக்ஸை நான் எம்ன்னு எடுத்துட்டேன்னா இது எப்படி இருக்கும்னா பிஎம் ஸ்கொயர் பிளஸ் 2hm பிளஸ் ஏன்னு வரும். அப்போ ரூட்ஸ் வந்து m1 m2. ஸோ m1 இந்த ப்ராடக்ட் m1 m2 இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா சம் இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு. ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா a பை பி. ஸோ இந்த அது வந்து m1 m2ங்கிறது ஸ்லோப் ஆஃப் அந்த ரெண்டு லைன். இந்த கம்பைன்ட் ஈக்குவேஷன் சொன்னோம் இல்லையா, த்ரூ ஆரிஜின் போகும்போது இந்த த்ரூ ஆரிஜின் அது போகும்போது இதனுடைய கம்பைன்ட் ஈக்குவேஷன் இது 90 டிகிரிஸா இருக்கணும்னா இதனுடைய ஸ்லோப் m1 இதனுடைய ஸ்லோப் m2ன்னு இருக்கும் பொழுது இந்த ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் ஷுட் பி -1. அப்போ இது எனக்கு என்ன கொடுக்குதுன்னா a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. அதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா a பிளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ வாட் இஸ் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். வாட் இஸ் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர். அதனால தான்
எப்போ இந்த ஹோமோஜெனஸ் ஈக்குவேஷன் வந்தாலும் இந்த லைன்ஸ் பெர்பெண்டிகுலரா இருக்குன்னா நம்ம உடனே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோங்கிற கண்டிஷனை யூஸ் பண்றோம். ஸோ அப்போ இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது 8a ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இது நமக்கு கிராஸ் டேர்ம் சொல்றோம், அந்த எக்ஸ் ஒய் நமக்கு தேவையில்லை. ஸோ 2ax1 ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு 2aவை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு we have 8, இது வந்து 8a ஸ்கொயர், ஒரு a தான், ஒரு a கேன்சல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். அப்போ 2x1 பிளஸ் 8a வரும். அடுத்து ஒரு 2 கேன்சல் பண்ணும்போது x1 பிளஸ் 4a ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதனுடைய லோக்கஸ் நமக்கு வேணும்னா பை ட்ராப்பிங் தி சஃபிக்ஸ் அது நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ் பிளஸ் 4a ஈக்குவல் டு 0. ஸோ இது என்னது அப்படின்னா இந்த x ஈக்குவல் டு மைனஸ் 4a, x ஈக்குவல் டு 0ங்கிறது y ஆக்சிஸ், x ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது y ஆக்சிஸ். அப்போ x ஈக்குவல் டு மைனஸ் 4aனா ஒரு மைனஸ் 4a, ஐ மீன் 4a டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய லைனு இன் தி நெகட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது அந்த எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4a, அதுதான் வந்து நமக்கு லோக்கஸ் ஆஃப் தி போல் அப்படின்னு. இது வந்து ஒரு மெத்தட். இப்போ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம என்ன கன்சிடர் பண்றோம், இந்த y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax இந்த பேரபிளா கன்சிடர் பண்றோம். அதுல பேராமெட்ரிக் ஃபார்ம்ல 2 பாயிண்ட் எடுக்கிறோம். ஒன்று p1, இதை வந்து சுருக்கமா குறிக்கணும்னா p1 ஆஃப் t1 அப்படின்னு சொல்லுவோம். p1 ஆஃப் t1, t1 அப்படிங்கிறது பேராமீட்டர். ஸோ அப்போ இந்த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் p1 எப்படி இருக்குன்னா at1 ஸ்கொயர் 2at1. p ஆஃப் t அப்படின்னு நம்ம சொன்னோம்னா at ஸ்கொயர் 2at நமக்கு தெரியும். ஸோ பேராமீட்டர் ஒரு பாயிண்ட்டை பேராமீட்டர் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணோம்னா இப்படி தான் பண்ணணும். ஸோ அப்போ p1 வந்து இது, p2 வந்து இது, t1 இது t2, p2 ஆஃப் t2 சிம்பிளா குறிக்கணும்னா p2 ஆஃப் t2. இப்போ பேரபிளா கன்சிடர் பண்ணிட்டோம், அதுல 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணிட்டோம். இப்போ இதுல ஒரு டான்ஜென்ட் வரைகிறோம், இதுலயும் ஒரு டான்ஜென்ட் வரைகிறோம். அப்போ இது ரெண்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது. அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இது எல்லாமே நம்ம இங்க இப்ப டிரைவ் பண்ணல, இது எல்லாமே நம்ம ரிசல்ட்ஸ் பாரோ பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ ரிசல்ட்டை நம்ம பாரோ பண்றோம். ஸோ அதை வந்து எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா yt இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 8t ஸ்கொயர். இதுதான் வந்து டான்ஜென்ட் அட் t, ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் அட் tங்கிறது இதுதான். இப்போ நமக்கு வந்து yt1 எக்ஸ் பிளஸ் 8t1 ஸ்கொயர், yt2 எக்ஸ் பிளஸ் 8t2 ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம்னா எக்ஸுக்கு வேல்யூ கிடைக்கும், ஒய்க்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ y வேல்யூ பார்க்கலாம் ஈஸியாகவே. y சப்ட்ராக்ட் பண்ணுறோம், t1 மைனஸ் t2, எக்ஸ் கேன்சல் ஆகிடும், a இன்டூ t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர். இதை வந்து t1 மைனஸ் t2 இன்டூ t1 பிளஸ் t2ன்னு எழுதலாம். ஸோ அப்போ ஒரு t1 டிஃப்ரெண்ட் ஃப்ரம் t2, அதனால அதை கேன்சல் பண்ணோம்னா y கோஆர்டினேட் வந்து a இன்டூ t1 பிளஸ் t2. ஸோ a இன்டூ t1 பிளஸ் t2 தான் இங்கே இருக்கு. ஸோ அந்த வேல்யூ நம்ம இதுலயோ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும் பொழுது ஸோ y t1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 81 ஸ்கொயர். அப்போ இதுல இந்த yக்கு பதிலா நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா t1 இன்டூ a இங்க எழுதுறோம், t1 பிளஸ் t2 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 81 ஸ்கொயர். நமக்கு வேண்டியது எக்ஸோட வேல்யூ. அப்போ இதுல at1 ஸ்கொயர் பிளஸ் at1 t2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 81 ஸ்கொயர். அப்போ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸுக்கு வேல்யூ இது. அப்போ இந்த ரெண்டு டான்ஜென்ட் அட் t1யும் டான்ஜென்ட் அட் t2வையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னா at1 t2 a இன்டூ t1 பிளஸ் t2, அதுதான் இங்க எழுதியிருக்கோம். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் தி கார்டு ஜாயினிங், இது நமக்கு தெரியும். ஈக்குவேஷன் ஆஃப் தி கார்டு ஜாயினிங் p1 அண்ட் p2, அதுக்கு ஃபார்முலா இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துக்கிறோம். y t1 பிளஸ் t2 ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் at1 t2. இந்த ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணலாம். இந்த மாதிரி எக்ஸ் டேர்மு ஒய் டேர்மு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0. அப்போ அந்த மாதிரி எதனால எழுதுறோம் அப்படின்னா இதனுடைய போல் நமக்கு தேவையா இருக்கு, இந்த லைனோட போல் வேணும். அப்போ lx பிளஸ் my பிளஸ் n ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மேட்ல ஒரு லைன் இருக்குன்னா அதனுடைய
போல் வித் ரெஸ்பெக்ட் டு y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax எப்படி இருக்கும்னா n by l மைனஸ் 2am by l. இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. அதை எல்லாம் இப்போ ரீகால் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம இதை கம்பேர் பண்றோம். l இந்த இடத்துல 2, mங்கிறது மைனஸ் ஆஃப் t1 பிளஸ் t2 அண்ட் n is 2a t1 t2. அப்போ n என்ன, l என்ன, m என்னன்னு தெரிஞ்சாச்சு. அதை இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும்பொழுது போல் ஆஃப் தி லைன் இந்த ஈக்குவேஷன் தான் ரீரைட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன் தான். தட் இஸ் கார்டு அது. அப்போ அதனுடைய நமக்கு அந்த போல் வந்து நமக்கு கிடைக்குது. அது என்ன அப்படின்னா n-க்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் 2a t1 t2. l வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 கேன் பி கேன்சல் அண்ட் கம்மிங் டு திஸ் மைனஸ் 2a அப்படியே இருக்கு. m-க்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒரு 2 கேன்சல் ஆகிடும். ஸோ a இன்ட்டு t1 ப்ளஸ் t2. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஆனால் இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டோம். ஸோ திஸ் இஸ் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி டேஞ்சன்ஸ் அட் t1 அண்ட் t2. ஸோ இதனுடைய லோக்கஸ் தான் எனக்கு வேணும். எதனுடைய லோக்கஸ் எனக்கு வேணுமோ இது வந்து ஒரு ஆல்டர்னேட் மெத்தட்ல நம்ம போட்டுன்னு இருக்கோம் ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த இடத்துல q ஆஃப் x1 y1 அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்னுடைய x1 ஈக்குவல்ஸ் a t1 t2, y1 ஈக்குவல்ஸ் a into t1 plus t2. இப்போ இந்த t1 t2லாம் நம்ம அசியூம் பண்ண குவான்டிட்டிஸ். ஸோ அப்போ x1 y1 மட்டும்தான் எனக்கு தெரியும், a தெரியும், அவ்வளோதான். ஸோ அதை எப்படி எனக்கு நான் குவான்டிட்டிலேருந்து எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான் இப்போ பார்க்க போகிறோம் அடுத்தது. இப்போ எனக்கு வந்து இந்த ஆரிஜின் O, இது P1, இது P2. இந்த கார்டு தான் 90 டிகிரிஸ் அட் தி வெர்டெக்ஸ் அந்த ஓல சப்டன் பண்ணுது. அப்படின்னா P1 O P2 90 டிகிரிஸ். P1 O P2ங்கிறது 90 டிகிரிஸ். இப்போ ஓட கோஆர்டினேட்ஸ் தெரியும், அது ஆரிஜின் 0 0. P1ஓட கோஆர்டினேட்ஸ் தெரியும். அப்போ OP1ஓட ஸ்லோப்பு எனக்கு தெரியும். அதே மாதிரி OP2ஓட ஸ்லோப்பை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஸ்லோப் ஆஃப் OP1 அப்படிங்கிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் y கோஆர்டினேட் டிவைடட் பை டிஃபரன்ஸ் பிட்வீன் x கோஆர்டினேட்ஸ். ஸோ 2at1 இங்கே இருக்கு, மைனஸ் 0 டிவைடட் பை at1 ஸ்கொயர் மைனஸ் 0. ஸோ இது ஒரு 2a, ஐ மீன் ஏவை கேன்சல் பண்ணுறோம், ஒரு t1 நான் ஜீரோ அது கேன்சல் பண்ணுறோம், அப்போ 2/t1. இதே மாதிரி தான் அடுத்ததுக்கு நம்ம போடும்பொழுது 2/t2 கிடைக்கும். இப்போ இந்த ஆங்கிள் 90 டிகிரிஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ ஒன்றுத்துடைய ஸ்லோப்பு 2/t1, இன்னொன்றது 2/t2. அதனுடைய ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ் வந்து -1. பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்க்குரிய ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், t1 t2, இங்கே 4 நெகட்டிவ் சைன் இங்கே, ஸோ -4. ஸோ t1 t2 அப்படிங்கிற இடத்துல நான் -4 போடலாம். ஏற்கனவே போல் இதுன்னு சொன்னோம், அதை x1 y1 எடுத்திருக்கோம். அப்போ x1ங்கிறது இதுன்னு சொல்லிட்டோம், y1 இப்படின்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி. அப்போ இந்த t1 t2க்கு பதிலாக நான் -4 போடுறேன். அப்போ லோக்கஸ் ஆஃப் x1 y1. அப்போ எனக்கு இதே ஒரு லைன் parallel டு y ஆக்சிஸ்ன்னு கிடைக்கும் பொழுது இந்த y எதை வேணாலும் ரேஞ்ச் ஆகலாம். அந்த லைன்ல தான் அது இந்த y கேன் டேக் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். அதுதான் இங்கே நம்ம இதை வேற ஒண்ணுமே இது பண்ணல. ஏன்னா இது எதுவாக இருந்தாலும் எனக்கு லோக்கஸ் எப்படியா இருக்கும்னா a line parallel to y axis at a distance 4a units in the negative direction of x axis. ஸோ இதை வந்து நம்மளுடைய ஜியோஜீப்ரால எப்படி விஷுவலைஸ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல இந்த P1ங்கிற பாயிண்ட் P2ங்கிற பாயிண்ட் எடுத்திருக்கோம். இந்த கார்டு அந்த பிங்க் கலர்ல இருக்கிறது தான் நமக்கு கார்டு. அந்த கார்டு 90 டிகிரிஸ் இங்க வெர்டெக்ஸ்ல சப்டன் பண்ணுது. இந்த கார்டோட போல் ஒரு லைன் இருந்தா அதுக்கு ஒரு போல் இருக்கும் இல்லையா, அதனுடைய லோக்கஸ் தான் நமக்கு வேணும். ஸோ அந்த அந்த ப்ராப்ளத்தை நம்ம இப்போ ரெண்டாவது மெத்தட்ல விஷுவலைஸ் ஐ மீன் மாற்றி போட்டிருக்கோம். அதுதான் நமக்கு இந்த ஜியோஜீப்ரால இப்படி அந்த ப்ராப்ளத்தை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம டேஞ்சன்ட் அட் P1 அண்ட் டேஞ்சன்ட் அட் P2 எடுத்திருக்கோம். அதனுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இந்த ரெண்டு டேஞ்சன்ட்டோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை ஹெச் அப்படின்னு குறிக்கிறோம். இப்போ இந்த ஹெச்னுடைய லோக்கஸ் தான் நமக்கு வேணும். அந்த ஹெச் என்ன ட்ரேஸ் அவுட் பண்ணுதோ அதுதான் நமக்கு வேணும். அதுதான் நம்ம தியரியில இங்க நம்ம சொன்னோம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி டேஞ்சன்ஸ் தான் நத்திங் பட் தி போல் ஆஃப் தி கார்டுன்னு சொல்லி இங்க
ப்ரூஃப் குடுத்தாச்சு. இப்ப அத தான் நம்ம யூஸ் பண்றோம். நம்மளுடைய ஜியோஜீப்ரால எப்படி அத விஷுவலைஸ் பண்றது அப்படிங்கிறது. இதுல நீங்க ஒண்ணு பார்க்கலாம். இந்த வீடியோல. இந்த கார்டு ஏன்னா P1, P2 மாறிட்டே இருக்கும். லோக்கஸ் ஆஃப் போல்ஸ் ஆஃப் கார்ட்ஸ். அப்போ இந்த கார்டு மாறிட்டே இருக்கும். எப்படி மாறினாலுமே அந்த கார்டு இந்த ஆரிஜின்ல 90 டிகிரிஸ தான் வச்சிருக்கும் அது. அது இந்த இடத்துல அப்படியே அது குறிச்சுட்டே இருக்கும். அத நீங்க அது மூவ் பண்றச்ச நீங்க நல்லா பார்க்கலாம். ஆம், ஸோ இது வந்து இந்த செகண்ட் மெத்தட் தான் இந்த விஷுவலைசேஷனுக்கே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ த லோக்கஸ் ஆஃப் போல்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் ஆஃப் தி பேரபோலா. இந்த இடத்துல நம்ம ஏ ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதுல ஏன்னா ஏ ஈக்குவல் டு நம்ம இந்த இடத்துல ஏக்கு வந்து வேல்யூஸ் மாத்திட்டே கூட இருக்கலாம். ஆனா அந்த ஒரு கிளாரிட்டி வேணும்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் ஏ எடுத்துட்டு அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நல்லா புரியும். அதனால நம்ம ஏவை 1ன்னு எடுத்து இந்த ஈக்குவேஷன் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x ஏங்கிறது 1. ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆம், இந்த பாயிண்ட்ல இந்த கார்டு வந்து ஆல்வேஸ் இட் வில் மேக் 90 டிகிரிஸ்ங்கிறது பட் யூ கேன் அந்த இந்த படம் வந்து போ இட் வில் வெயிட். அது அழகா அது மூவ் ஆகும்போது பாருங்க. ஸோ அது இந்த கார்டு மூவ் ஆகுது. ஆனாலும் 90 டிகிரிஸ் இங்க மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். 90 டிகிரிஸ் அண்ட் சைமல்டேனியஸ்லி இட் ட்ரேசஸ் அவுட். ரெண்டுமே நம்ம பார்க்கணும். இது 90 டிகிரிஸும் மெயின்டைன் பண்ணுது. இந்த இடத்துல இந்த ஹெச் போகிற அந்த பாத்து தான் நமக்கு வேண்டிய லோக்கஸ். ஸோ யூ ஹாவ் இதை மறுபடியும் பாருங்க. வெளிப்புற ஆங்கிள் 270 உள்புற ஆங்கிள் 90 டிகிரிஸ். ஸோ 217 வருது அப்படின்னு நினைக்காதீங்க. வெளிப்புற ஆங்கிள் 270 உள்ள 90 டிகிரிஸ். இது வந்து இந்த செகண்ட் மெத்தடால தான் இந்த ஜியோஜீப்ரால நம்ம இதை போட்டு பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடு, ரெண்டாவது மெத்தட் எது வேணாலும் நீங்க பரீட்சையில யூஸ் பண்ணலாம். ஆனா ஜியோஜீப்ரால நம்ம பார்க்கறதுக்கு இந்த ரெண்டாவது மெத்தட் தான் யூஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த வீடியோ ஐ என்ஜாய்ட். உங்களுக்கும் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.